ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளே. இதில் டிஜிட்ஸ் இன் டிஸ்கைஸ்ன்ற கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்கைஸ் அப்படின்னா என்னன்னா ஹைடிங் இட்ஸ் ட்ரூ நேச்சர் ஆர் ஐடென்டிட்டி. இப்போ டிஜிட்ஸ் இன் டிஸ்கைஸ்னா இந்த டிஜிட் வந்து ஹைடிங் இட்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஜிட்ஸ் வந்து எதுக்கு பின்னாடி ஹைட் ஆகுதுன்னா ஒரு லெட்டருக்கு பின்னாடி. ஸோ ஈச் லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ டிஜிட். Each digit is represented at most one letter and the first digit of a number is never zero. O, A, B, C, D. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு டிஜிட்ஸ் இருக்கு, ஒரு நம்பர்ஸ் இருக்கு. பட் டிஜிட்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படின்னா அந்த டிஜிட்ஸ் வந்து நமக்கு தெரியல, அது வந்து ஹைட் பண்ணிருக்கு ஒரு வேரியபிளால, ஒரு ஆல்பபெட்ஸ்னால. அப்போ இந்த ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ் பின்னாடியும் ஒரு டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஜிட்ஸ் எப்படி இருக்கும்னா ஈச் லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ டிஜிட். ஸோ இந்த ஒரு லெட்டர் வந்து ஒரு டிஜிட், இப்போ 4ன்னு வச்சுக்கலாம், B7, 6, 3 இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு டிஜிட்ஸ் இருக்கும். இப்போ A4 இருக்கு அண்ட் A5 இருக்கும்னா இருக்காது. ஏன்னா ஒரு லெட்டருக்கு ஒரு டிஜிட் தான் அசைன் ஆயிருக்கும். ஸோ 2 டிஜிட் அசைன் ஆயிருக்காது. அண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் நம்பர் இஸ் நெவர் 0. இப்போ A வந்து 0வா இருக்காது. ஏன்னா இப்போ 0, 1, 2, 5 வச்சுக்கோங்க. அப்போ இது நம்ம 1 to 5 எழுதலாம். ஒரு இன்னொரு டிஜிட், இன்னொரு ஆல்பபெட் தேவையே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் நம்பர் 0வா இருக்காது. ஸோ இந்த ஆல்பபெட்ஸ்க்கான டிஜிட்ஸ் என்னன்னு யோசிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஆப்ஷன் நம்ம 0 எடுக்கவே தேவையில்ல. 1 to 9ல என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதே BCD இருந்துச்சுன்னா அங்க 0வும் யோசிக்கலாம். ஏன்னா அங்க 0 வர சான்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் நம்பர்ல வந்து 0 வர சான்ஸ் இல்ல. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு Aக்கு 0 வர சான்ஸ் இல்ல. சோ அதை நம்ம யோசிக்கவே தேவையில்ல. டிஜிட்ஸ் இன் டிஸ்கைஸ் தான் கிரிப்டரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் கிரிப்டரிதம்ஸ். இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது ABன்னு இங்க இருக்க ஆல்பபெட்ஸ்க்குலாம் என்ன டிஜிட்ஸ் அசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. இப்போ 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 0 வரும்? 1 plus 2 பண்ணா 3, 1 plus 3 பண்ணா 4, 1 plus 5 பண்ணா 6, அந்த மாதிரி எல்லாம் நம்பர்ஸ் தான் வருது, 0 வரல. ஓ 1 plus 9 பண்ணா நமக்கு என்ன வரும்? 10 வரும். ஸோ நமக்கு எப்பவுமே ஆட் பண்ணும்போது 0 இங்க போட்டு அந்த 1 கேரி இங்க போடுவோம். அப்ப அந்த கேஸ்ல நமக்கு 0 இங்க போட முடியும். அப்போ B என்னவா இருக்கும்னா 9 இருக்கும். B equal to 9. ஏன்னா 1 plus 9 வந்து நமக்கு 10 வரும். ஸோ இங்க 0, இங்க 1 கேரி. இப்போ இந்த 1 அப்புறம் இங்க இருக்க A வந்து ஆட் பண்ணாதான் நமக்கு இங்க B வரணும். இப்போ B equal to 9ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ B வந்து 9னா இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும். 1, A, 1 மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 9 வரணும். ஸோ 1 plus 1, 2 கூட A ஆட் பண்ணா நமக்கு 9. அப்போ 2 கூட அந்த Aங்கிற நம்பர் என்னவா இருக்கும்? 2 கூட நம்ம A ஆட் பண்ணா நமக்கு 9 வரணும். Then A equal to 9 minus 2, 7. So A equal to 7. So இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, A and B. A வந்து 7 and B வந்து 9ன்னு வந்திருக்கு. இப்போ அந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? 71 plus 1Bங்கிறது 19, ஆட் பண்ணா 10, 7, 8, 9, 90. Bங்கிற இடத்துல 9, Aங்கிற இடத்துல 7 கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A, Bங்கிற ரெண்டு வேரியபிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்க 7 கூட ஒரு Bங்கிற நம்பர் ஆட் பண்ணா நமக்கு Aன்னு கிடைக்கும். அந்த A இங்கேயும் வருது. இப்போ இங்க ரெண்டு ஆல்பபெட் இருக்கிறதுனால நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். இப்போ 3 கூட 3 ஆட் பண்ணா நமக்கு 6 வர சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க 3 அப்படி போட்டு பார்க்கலாம். ஸோ 7 கூட என்ன ஆட் பண்ணா இங்க 3 வரும்? 7 கூட 1 ஆட் பண்ணா 8, 2 ஆட் பண்ணா 9, 3 ஆட் பண்ணா 10. அப்போ இங்க ஒன்று கேரி ஃபார்வர்ட் வர மாதிரி இருக்கு. அப்போ கேரி ஃபார்வர்ட் வந்தா இங்க வந்து 3 plus 1 plus A பண்ணாதான் நமக்கு 6 வரும். ஸோ இதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்க 3ன்னு வச்சு பார்த்துதான் நம்ம 6ன்னு வச்சோம். பட் இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் வர்றது நம்ம யோசிக்கல. ஒருவேளை இங்க கேரி ஃபார்வர்டு ஒன்று வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 3 plus 1, 4 plus என்ன நம்பர் வந்தா நமக்கு 6 வரும்? 4 plus 2 வந்தாதான் நமக்கு 6 வரும். அதனால A வந்து நம்ம 2வா எடுத்துக்கலாம்.
ஏ 2வா எடுத்துட்டுனா 3 2 1 மொத்தமா சேர்த்து நமக்கு 6 வர சான்ஸ் இருக்கு. அப்போ ஏ 2வா இருந்ததுன்னா இங்க 7 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் 1 இங்க 2 அப்போ நமக்கு 12 வரணும். ஸோ 7 பிளஸ் என்ன ஆட் பண்ணா நமக்கு 12 வரும்? 7 plus b ஆட் பண்ணா நமக்கு 12 வரணும். இப்போ b equal to 12 minus 7 which is equal to 5. இப்போ b வந்து நமக்கு 5 வரணும். அப்போ 5 plus 2 12. So 2 இங்க போட்டு 1 carry forward இங்க போவோம். And 1 plus 3 4 plus 2 6. So கரெக்டா வந்துருச்சு. இங்க போட்டு பார்க்கலாம். A 2 bங்கிறது 5 3 7 6 ஏங்கிறது 2. ஸோ இந்த ஏ பிங்கிற வேல்யூஸ் நம்ம இங்க போட்டு பார்த்துட்டோம். இது கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். 7 plus 5 12 1 carry forward 3 plus 1 plus 2 6. ஸோ கரெக்ட். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்பபெட்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம 1 by 1 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ n வந்து நம்ம 1ன்னு வச்சுப்போம். ஸோ 3 தடவை 1 ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ n வந்து 1 ஓங்கிறது 3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ p என்னவா இருக்கும்? 3 3 3ன்னு இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணா 3 plus 3 plus 3 9 வரும். ஸோ p equal to 9. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 31 31 31 on வந்து 31னால 31 போட்டிருக்கேன். அண்ட் p ஓங்கிறது 9 ஓங்கிறது 3. இப்போ ஆட் பண்ணா நமக்கு 1 1 1 3 வருது. 3 plus 3 plus 3 9 வருது. ஸோ கரெக்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கான்னு கேட்டா நம்ம இன்னொன்று கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பார்க்கலாம். 2 plus 2 plus 2 6 வரும். அண்ட் இங்க வந்து 6 போட்டா இது கேரி ஃபார்வர்ட் 6 plus 6னா 2 டிஜிட் வரும். பட் இங்க 1 டிஜிட் தான் இருக்கு. ஸோ இது பாசிபிள் இல்லை. இப்போ 3 பார்க்கலாம். 3னா 9 வரும் இங்க. அண்ட் இங்க 9 9 போட்டாலும் நமக்கு 2 டிஜிட் வரும். ஸோ பாசிபிள் இல்லை. இப்போ 4 போட்டு பார்க்கலாம். 4 போட்டா 4 plus 4 plus 4 12 வரும். ஸோ 1 கேரி ஃபார்வர்ட். அண்ட் இங்க வந்து ஓங்கிறது 2. அப்போ இங்க 2 2 2னா 2 plus 2 plus 2 6 plus 1 7. அப்போ pங்கிறது 7 ஓங்கிறது 2 அண்ட் nங்கிறது 4. ஸோ இதுவுமே பாசிபிள். இங்க நமக்கு ரெண்டு விதமான ஆன்சர் வந்திருக்கு. O2 P7 and N4ங்கிற ஆப்ஷனும் கரெக்ட். அண்ட் O3 N equal to 1 and P equal to 9 இந்த ஆப்ஷனுமே கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த் சப்டிவிஷன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்பபெட்ஸா தான் இருக்கு. இப்போ R வந்து 3 தடவை ஆட் பண்ணா அதுவும் R தான் வருது. ஸோ ஒரு நம்பரை 3 தடவை ஆட் பண்ணா கண்டிப்பா அதே நம்பர் வராது. பட் கேரி ஃபார்வர்ட் வர மாதிரி தான் வரும். இப்போ 2 plus 2 plus 2 பார்த்தோம்னா 6 வருது. ஸோ இங்க வந்து ஆர்லாம் நம்ம 2ன்னு போட்டா இங்க 2 வரல. இப்போ இது வராது. இப்போ 3 plus 3 plus 3 போட்டிங்கன்னா 9. ஸோ இதுவுமே வராது. 4 plus 4 plus 4 போட்டிங்கன்னா 12 வரும். ஸோ 12னா இங்க 2 வரும், இங்க 4 வரும். ஸோ இதுவுமே தப்பு. ஏன்னா ஆர்னு இங்க எல்லாமே ஒரே வேல்யூ வரணும். இப்போ 5 போட்டு பார்க்கலாம். 5 plus 5 plus 5 வந்து 15 வருது. இப்போ இங்க 5 5 5 போட்டா 15ல நம்ம 5 இங்க போடுவோம், 1 கேரி ஃபார்வர்ட் இங்க போடுவோம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே 5 வருது, இங்கேயும் 5 வருது. அப்போ எல்லாமே சேமா இருக்கு. ஸோ ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணது கரெக்டா இருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றதும் கரெக்டா வருதான்னு ட்ரை பண்ணலாம். இப்போ 1 plus q plus q plus qன்னு 3q இருக்கு பிளஸ் 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு ஆர் வரணும். அதாவது PR வரணும். ஏன்னா 2 டிஜிட் நம்பர் வருது. ஸோ PR ஆருங்கிறது நமக்கு இங்க 5ன்னு எடுத்தோம். ஸோ 5. ஸோ இந்த Pங்கிறது நமக்கு 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ Q வந்து என்ன போட்டா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ Q ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா 3 plus 1 4 தப்பு. 2 இருந்துச்சுன்னா 6 plus 1 7. ஸோ அதுவும் தப்பு. Q ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா 9 plus 1 10. அதுவும் 5ல முடியல. ஸோ தப்பு. 4 இருந்துச்சுன்னா 4 3s are 12 plus 1 13 தப்பு. 5 இருந்துச்சுன்னா 5 3s are 15 plus 1 16. அதுவும் தப்பு. அண்ட் 6 இருந்துச்சுன்னா 6 3s are வந்து 18 plus 1 வந்து 19 தப்பு. 3 7s are வந்து 21 வரும்.
ஸோ 21 + 1 22 வரும், அதுவும் தப்பு. இப்போ 3 8s ஆர் பார்த்தீங்கன்னா 24 வரும். 24 + 1 25 வருது. அப்போ 24 + 1 25. இப்போ 5ல முடியுது. 25ங்கிறது 5ல முடியுது. அண்ட் Pங்கிறது நமக்கு 2 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். அப்போ P = 2. இப்போ இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் +1ஓட. 4 + 4 + 4 12 இருக்கு. 12 + 1 13 வராது. 4 + 5 5 + 5 + 5 15 + 1 16 வராது. 6 + 6 + 6 18 18 + 1 19 வராது. 7 + 7 + 7 21 21 + 1 22 வராது. 8 + 8 + 8 24 24 + 1 25. ஸோ ஆர் இங்க இருக்க வேல்யூ 5 வந்துருச்சு அண்ட் இங்க 2 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க நார்மலா இந்த மாதிரி எண்ணி பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்க நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? P = 2, R = 5 and Q = 8. ஸோ 8 தான் நம்ம 3 தடவை ஆட் பண்ணிட்டு +1 பண்றோம். அப்பதான் 24 + 1 25 வருது. இப்போ இது வரைக்கும் நம்ம அடிஷன் பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போ 8 and PQங்கிற 2 ஆல்பபெட் மல்டிப்ளை பண்ணா RSங்கிற 2 ஆல்பபெட் நமக்கு ஆன்சர் வரும். இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து PQன்னு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. இப்போ 2 டிஜிட் நம்பர் என்ன? 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு. அது கூட நம்ம 8 மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ இது கூட நம்ம 8 மல்டிப்ளை பண்ணா 80 வரும். 11 8s are 88 வரும். and 12 8s are 96. இப்போ 13 8s are கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 3s are 24, 8 1s are 8, 9 10. ஸோ 3 டிஜிட் வருது. ஆனா இங்க நமக்கு 2 டிஜிட் தான் வரணும். ஸோ இது தப்பு. ஸோ இது மூணுத்துல தான் நமக்கு ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா Q வந்து 0 and Sமே 0. இப்போ 2 ஆல்பபெட்ஸ்க்கு ஒரே நம்பர் வரக்கூடாது. 2 வேற வேற டிஜிட்ஸ் தான் வரணும். இங்க Qவும் 0 Sவும் 0ன்னு வருது. ஸோ இதுவும் தப்பு. இப்போ 1 பார்க்கலாம். Q 1னா Pயுமே 1. அப்போ P Q ரெண்டுமே 1 வருது. அப்போ இதுவுமே தப்பு. இப்போ 12 பாத்தீங்கன்னா P = 1, Q = 2 and அந்த 12ங்கிறது 8ஓட மல்டிப்ளை ஆச்சுன்னா R = 9 and S = 6ன்னு டிஃப்ரெண்டா வருது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்க PQங்கிறது 1 and 2. ஸோ 12 into 8 நமக்கு ஆன்சர் வந்து 96. ஸோ R 9, S 6. இப்போ GH into H = 9Kன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்றோம் நமக்கு தெரியாது. எல்லாமே ஆல்பபெட்ல இருக்கு. நமக்கு இங்க 9 மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம 1 1 2 அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்த்தா 1 1s are 1 வரும். ஸோ இங்கேயும் H தான் வரணும். ஸோ ஆனா இங்க K வருது. ஸோ இங்க 1 into 1 இங்க K வரக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருக்கிறதுனால வேற தான் வரணும். இப்போ 2 into 2 போட்டு பார்க்கலாம். இப்போ இங்க 2 இங்க 2னா நமக்கு இங்க 4 வருது. அண்ட் 2 into என்ன பண்ணா நமக்கு 9 வரும். 2ஓட மல்டிபிள்ஸ் எதுவுமே நமக்கு 9ல வராது. அப்போ 2வும் இல்லை. இப்போ 3 போட்டு பார்க்கலாம். 3 into 3 9. ஸோ இங்க 9. இப்போ 3ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 9 வரும்? 3 வரும். இப்போ 3 3s are 9 வர சான்ஸ் இருக்கு. பட் இங்க நம்ம H 3ன்னு எடுத்தோம். பட் G வந்து நமக்கு 3ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா 2 ஆல்பபெட்ஸ்க்கு ஒரே நம்பர் நம்ம எடுக்க முடியாது. அதனால இதுவுமே தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் 4 எடுத்து பார்க்கலாம். 4 4s are 16. அப்போ K = 6ன்னு வரும். 1 கேரி ஃபார்வர்ட் வரும். இப்போ 4ஓட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணிட்டு +1ம் பண்ணணும். ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணா நமக்கு 9 வரும். ஸோ 4 into G பண்ணிட்டு +1 பண்ணா நமக்கு 9 வரணும். இப்போ G என்னவா இருக்கும்? இப்போ 4 into 2ன்னு போட்டு பார்க்கலாம். அப்போ 4 2s are 8 +1 நமக்கு 9 வருது. அப்போ G = 2. ஸோ 4 4s are 16. 4 2s are 8 +1 9. ஸோ சிங்கிள் டிஜிட்ல வருது. G = 2, H = 4 and K = 6. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இங்க 3 டிஜிட் நம்பர் கூட 6 மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 6 1s are நமக்கு 6, 6 2s are 12. ஸோ 6 கூட நமக்கு என்ன மல்டிப்ளை பண்ணா ஒன்லி சிங்கிள் டிஜிட் வருது 1. அப்போ இங்க ஆன்சர் என்னன்னா 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கூட கடைசியா வர நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் வந்துருச்சுன்னா நமக்கு இங்க 4 டிஜிட் வந்துடும்.
இப்போ இங்க 12 6 2s இங்க 2 இருந்தாவே நமக்கு 6 2s are 12னா இங்க 12ன்னு வரும். பட் இங்க வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ இங்க வந்து 6 1s are வரதான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ b equal to 1னா 6 1s are 6. ஸோ இதோட முடிஞ்சிடும், இன்னொரு டிஜிட் வராது. ஸோ கன்ஃபார்மா நம்ம சொல்லலாம் b equal to 1ன்னு. ஸோ 1 y e into 6 இந்த மாதிரி எழுதலாம். இப்போ y and y அதாவது ஒரு நம்பர் வந்து இங்க ரிப்பீட் ஆகுது. இப்போ e equal to 1ன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? முடியாது. ஏன்னா b வந்து ஆல்ரெடி 1ன்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ e வந்து 1ஆ இருக்க முடியாது. ஸோ 2ன்னு வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ e equal to 2ஆ இருந்துச்சுன்னா 6 2s are 12. பட் இங்க முடியாது. ஏன்னா 12னா நமக்கு இங்கேயும் 2 வருது. ஸோ y-யும் 2 e-யும் 2 அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுவுமே தப்பு. இப்போ 3 போட்டு பார்க்கலாம். 6 3s are 18. 18 போட்டு பார்த்தா நமக்கு இங்க 8 வரும், இங்க 8 வரும். ஸோ e equal to 3 y equal to 8ன்னு வருது. இப்போ 6 8s are நமக்கு 48. ஸோ 48 plus 1 49. ஸோ இங்க வந்து 9 வரும், இங்க வந்து 4 வரும். பட் இங்க ஆல்ரெடி 6 1s are 6 இருக்கு, பிளஸ் 4னா 6 plus 4 நமக்கு 10 வந்துடும், 2 டிஜிட்ல வந்துடும். ஸோ இங்க கேரி ஃபார்வர்ட் நமக்கு 4 வரக்கூடாது. ஸோ இதுவுமே தப்பு தான். அப்போ e equal to 4ன்னு போட்டு பார்க்கலாம். Now 6 4s are 24 and 24னா இங்கேயும் 4 வந்துரும், இங்க 2 கேரி ஃபார்வர்ட். அப்போ e equal to 4 y equal to 4 ரெண்டு வேரியபிள் அந்த மாதிரி சேமா வரக்கூடாது. அப்போ இதுவுமே தப்பு. இப்போ 5 போட்டு பார்க்கலாம். 6 5s are 30. அப்போ இங்க வந்து 0 வரும், இங்க கேரி ஃபார்வர்ட் 3. இப்போ இங்க 0னா இங்கேயும் y இருக்கு, ஸோ இங்கேயுமே 0 தான். இப்போ 6 0s are நமக்கு 0 அண்ட் பிளஸ் 3 பண்ணா நமக்கு a equal to 3ன்னு வரும் அண்ட் 6 1s are 6. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ b equal to 1, y என்னன்னு பார்த்தோம் 0, e equal to 5 and வேற என்ன வேரியபிள்ஸ் a equal to 3 and r equal to 6. ஸோ எல்லா ஆல்பபெட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அசைன் பண்ணிட்டோம் அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷனுமே கரெக்டாக வந்துச்சு. ஸோ 105 into 6 equal to 630. கரெக்டா? 6 5s are 30, 6 0s are 0 plus 3 3 and 6 1s are 6. So 630. Following first question, ut into 3 equal to put. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் டின்னு சேமா வருது, அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரும் யூன்னு சேமா வருது ஆன்சர்ல. இப்போ 3யோட எந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர்ல முடியும்? இப்போ 3 1s are 3. ஸோ இங்க நம்ம மல்டிப்ளை 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர்ல ஆன்சரும் வரணும். ஸோ இங்க வர நம்பரும் இங்க வர நம்பரும் சேமா இருக்கணும், அதாவது சேமா முடியணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 9 4 12 5 15. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 அண்ட் இதுல எதுல முடியுது? 15ங்கிறது எதுல முடியுதுன்னா 5ல முடியுது. ஸோ இது வந்து சேமா இருக்கு. ஸோ வேற எந்த நம்பர் சேமா இருக்குன்னா 6 8 7 1 8 4 9 7 எதுவுமே அந்த மாதிரி இல்லை, இங்க 0. ஸோ இங்க 0, பட் இங்க வந்து 2 டிஜிட் நம்பரா இருக்கு. ஸோ இந்த டீங்கிற 1 ஆல்பபெட்டுக்கு நம்ம 2 டிஜிட் நம்பரை எடுக்க கூடாது. பட் நம்ம 0னா 0 எடுக்கலாம். ஸோ 3 into 0 நமக்கு 0. ஸோ ஒருவேளை டி வந்து நமக்கு 0வா இருந்துச்சுன்னா அப்போ 3 0s are 0 இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கு. அண்ட் டி வந்து 5ஆ இருந்துச்சுன்னா அப்போ 3 5s are 15ன்னு அதுவுமே சான்ஸ் இருக்கு சேமா வர்றதுக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம 5 பண்ணி பார்த்தா 5 3s are 15, 1 கேரி ஃபார்வர்ட் வருது. ஸோ மறுபடியும் 3 into ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 பண்ணா நமக்கு அதே நம்பர்ல முடியணும். இதே கான்செப்ட் மறுபடியும் வருது, பட் இங்க பிளஸ் 1 வருது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம 0 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல வரலன்னா நம்ம 5 போட்டு பார்க்கலாம். இப்போ 0னா 3 0s are 0. அப்புறம் u வந்து மல்டிப்ளை பண்ணா 3யோட அதே நம்பர்ல முடியணும். ஸோ இங்க பார்த்தா அதே தான். அப்போ இங்கேயும் 0ன்னு போடக்கூடாது, ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பவுமே நமக்கு 0 வராது. அப்போ இன்னொரு நம்பர் என்ன? நம்ம 5. ஸோ u equal to 5ன்னு பார்த்தோம். இப்போ 3 5s are 15. ஸோ 15. இப்போ u வந்து 5, இங்கேயும் 5 கரெக்டா வந்துருச்சு. t 0 and p equal to 1. ஸோ டிஃப்ரெண்டா தான் இருக்கு எல்லா வேரியபிள்ஸும். அண்ட் இந்த ஆப்ரேஷனும் கரெக்டா வந்துருச்சு இந்த நம்பர்ஸ் போட்டா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் AB
into 5 பண்ணா நமக்கு BCன்னு வருது. இப்போ இது வந்து 2 digit நம்பரா இருக்கு. இப்போ 5 ones are 5 நமக்கு தெரியும் and 5 twos are 10. இப்போ 5 ones are தான் நமக்கு single digit வருது. இப்போ 5 into 1 5 வந்தாதான் single digit. ஒருவேளை இங்க 2 இருந்துச்சுன்னா அப்போ 5 twos are 10 ஆயிடும், 3 digit ஆயிடும். அப்போ A கண்டிப்பா நமக்கு 1 தான் இருக்கும். ஸோ B வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஓ 1 கூட ஒரு நம்பர் இப்போ 0, A வந்து 1, B வந்து 0 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த நம்பர் வந்து 10. இப்போ 10 5s are வந்து நமக்கு 50. அப்போ இந்த 50 நம்ம இங்க போட்டு பார்த்தோம்னா B வந்து 5ன்னு வருது, C வந்து 0ன்னு வருது. அப்படி வருமா? இங்க B வந்து நம்ம என்னன்னு எடுத்தோம், 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ AB அதுதான் 1 0, அப்போ B 0ன்னு எடுத்திருக்கோம். ஆனா இங்க வந்து ஆன்சர்ல 5ன்னு வந்திருக்கு. ஸோ இது வராது, தப்பு. அப்போ இந்த 5 கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் அண்ட் நமக்கு வர ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட், 5 கூட என்ன மல்டிப்ளை பண்றோமோ அதோட லாஸ்ட் டிஜிட் அண்ட் நமக்கு வர ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு. ஸோ இந்த நம்பரும் சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ B ஈக்குவல் டு நம்ம 1ன்னு வச்சு பார்க்கலாம். இப்போ 1ன்னு வச்சா லாஸ்ட் டிஜிட் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கா? இல்லை. இப்போ 2ன்னு வச்சா 12 into 5 60. ஸோ இங்குமே இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணணும், சேமா இல்லை. இப்போ 13 into 5 65 சேமா இல்லை. 14 into 5 70 சேமா இல்லை. 15 into 5 75 not same. 16 into 5 80 சேமா இல்லை. 17 into 5 85 சேமா இல்லை. 18 into 5 90 இங்கேயும் சேமா இல்லை. 19 into 5 95. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ற நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ B ஈக்குவல் டு 9. இப்போ B ஈக்குவல் டு 9ன்னு போட்டா நமக்கு இங்கேயும் 9 வரும். ஸோ 1 9 into 5 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 5 9s are 45. 5 1s are 5 plus 4 9. ஸோ இங்க B 9 9 சேமா வந்துருச்சு. A ஈக்குவல் டு 1 நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ C என்ன ஆன்சர் வந்திருக்கு? 5 வந்திருக்கு. இப்போ C ஈக்குவல் டு 5. ஸோ A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 9 and C ஈக்குவல் டு 5. இதுதான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் L2N 3 digit நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு 2NP கிடைக்குது. ஸோ எந்த நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 வரும்? 2 1s are 2. ஸோ L ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நமக்கு 2 1s are 2 கிடைக்குது. ஓ 1 2N into 2 2NP. இதுல நமக்கு 2 2s are 4. ஒருவேளை கேரி ஃபார்வர்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அது கூட ஆட் ஆகலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 2s are 4ன்னு வச்சுப்போம். அப்போ 2 2s are 4னா நமக்கு N ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஸோ இங்க இங்கேயும் N இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து நம்ம N 4 போட்டோம்னா 4 2s are 8 வரும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கரெக்டா வந்துருச்சு. ஸோ 1 2 4 into 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 4 8 வரணும். கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் கரெக்ட். அண்ட் நமக்கு வேல்யூஸ் என்ன? L ஈக்குவல் டு 1, N ஈக்குவல் டு 4 அண்ட் P ஈக்குவல் டு 8. இது எல்லா வேல்யூஸுமே நமக்கு டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. ஸோ கண்டிஷன் கரெக்ட். ஸோ இதுதான் ஆன்சர், சிம்பிளா வந்துருச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன் XY into 4 ஈக்குவல் டு ZX. இதுல பாத்தீங்கன்னா 4 நம்ம Yயோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு X வருது அண்ட் 4 into X பண்ணும்போது நமக்கு Z வருது. ஸோ Z நின்றுச்சு அப்படின்னா 1 digit நம்பர்னு அர்த்தம். இப்போ 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2 digit நம்பர் கூட வரலாம். லைக் 4 3s are 12. அப்ப அந்த மாதிரி வந்தா நமக்கு இன்னொரு டிஜிட் இன்னொரு ஆல்பபெட் இங்க கொடுத்திருப்பாங்க, இல்ல நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கல. அப்போ இது சிங்கிள் டிஜிட் நம்பர். இப்போ 4ஓட X மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர் நமக்கு எதெல்லாம் வரும்? X வந்து 0 இல்லைன்னா 1 இல்லைன்னா 2. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ X வந்து 0 1 2க்கு மட்டும் சிங்கிள் டிஜிட் வரும் அண்ட் 0வும் நமக்கு வராது. ஏன்னா
xyங்கிறது ஒரு நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நமக்கு 0வா இருக்காது. ஸோ இப்போ எக்ஸ்க்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு 1 and 2. இப்போ 1 நம்ம வச்சா 1 y நமக்கு தெரியாது இன்டூ 4. இப்போ இங்க 1னா இங்கேயும் எக்ஸ் தான், அப்போ இங்கேயும் 1 தான் வரும். ஸோ 4 கூட நம்ம என்ன ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 வரணும். இப்போ 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24, 4 7s are 28, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are வேண்டாம். ஸோ இது வரைக்கும் 9 வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் தான் வரணும், அதனால 10லாம் போகக்கூடாது. 9 வரைக்கும் பார்த்தா எதுவுமே 1ல முடியல. அப்போ எக்ஸ்ங்கிறது 1 வராது. ஏன்னா இந்த 1 வர மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு 4 டேபிள்ஸ்ல இல்ல. ஸோ நம்ம 2 ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸ் வந்து 2ன்னு வச்சோம்னா இங்க 2 வரும். இப்போ 2ல முடிகிற நம்பர் என்ன 4 3s are 12 வருது. அப்போ 4 into 3 y வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ y 3னா 4 3s are 12. ஸோ 2 இங்க போடுவோம். ஸோ எக்ஸ் 2 இங்க போட்ட மாதிரி இங்கேயும் 2 வந்துருச்சு. 1 பேலன்ஸ். 4 2s are 8. 8 plus 1 9. ஸோ கரெக்டா வந்துருச்சு. இப்போ z வந்து நமக்கு 9, y equal to 3 and x equal to 2. ஸோ இதுதான் ஆன்சர். Fifth one, PP into QQ equal to PRP. ஸோ ரெண்டு நம்பருமே சேமா இருக்கு. இப்போ P வந்து 1 1 எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ Q வந்து 2 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்க 1 2 ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால 1 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு 2 1s are 2, 2 1s are 2, மறுபடியும் 2 1s are 2, 2 1s are 2. ஆன்சர் வந்து 242. PRP PRP கரெக்டா வருதா? ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கு, இது ரெண்டுமே சேமா இருக்கு, இது ரெண்டுமே சேமா இருக்கு, இது ரெண்டுமே சேமா இருக்கு. பட் இங்க P இருக்கு. ஸோ இங்க P என்ன 2, பட் இங்க வந்து நம்ம P என்னன்னு எடுத்திருக்கோம் 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இங்க P equal to 1 எடுத்துக்கோம். இப்போ இங்க 1 தான் வரணும், ஆனா 2ன்னு வருது. ஸோ நம்ம P வந்து 2ன்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ 22 into 11. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் 2 1s are 2, 2 1s are 2 plus 2 1s are 2, 2 1s are 2, 242. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து P and Q வந்து 1 இருக்கு and R வந்து 4 இருக்கு. ஸோ இங்க வந்து கரெக்டா P and P மேட்ச் ஆகுது 2ன்னு and Q Rலாம் 1 and 4ன்னு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ P equal to 2, Q equal to 1 and R equal to 4. ஸோ இதுதான் ஆன்சர். லாஸ்ட் ஒன், JK into 6 பண்ணா நமக்கு KKKன்னு சேம் டிஜிட்ஸ் வருது. ஸோ ஒரு நம்பரோட நம்ம 6 மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஆன்சர் அதே நம்பர்ல முடியுது. இப்போ 6 1s are 6. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ற நம்பர் தான் K. ஸோ இந்த Kவும் வர ஆன்சரும் 6ல, அதாவது Kல முடியணும். அதாவது இங்க K வந்து 1ன்னா நமக்கு ஆன்சரும் 1ல முடியணும், ஆனா முடியல. இப்போ 6 2s are 12. ஸோ இங்க பாத்தீங்கன்னா K2 அண்ட் வர ஆன்சரும் 2ல முடியுது. ஸோ இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ 6 3s are 18, 6 4s are 24. ஸோ இங்கேயுமே K வந்து 4, ஸோ 4ல முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ K வந்து 2ஆ வச்சு பார்க்கலாம், அது கரெக்டா வரலன்னா 4ஆ வச்சு பார்க்கலாம். ஸோ K ஈக்குவல் டு 2ஆ இருந்தா 6 2s are 12. ஸோ 12 2 இங்க வரும், 1 பேலன்ஸ் இங்க வரும். இப்போ 6 into J plus 1. ஸோ 6 வந்து J ஓட மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் பிளஸ் 1 பண்ணணும். அப்படி பண்ணா ரெண்டு ஒரே நம்பர் வரணும், அதாவது 22 வரணும். ஏன்னா K 2ன்னு பார்த்துட்டோம். ஸோ 22 வரணும். ஸோ பிளஸ் 1 பண்ணா 22 வரணும். அப்போ 6 into J வந்து நமக்கு 21 இருக்கணும். ஸோ 21 plus 1 நமக்கு 22. அப்போ 21 வந்து 6 டேபிள்ஸ்ல வருமா? வரல. அப்போ இது தப்பு. ஸோ நெக்ஸ்ட் K ஆப்ஷன் என்ன 4. ஏன்னா K வந்து 4ஆ இருந்தா அதோட ஆன்சரும் 4ல முடியுது. இப்போ 6 4s are 24. ஸோ கேரி ஃபார்வர்ட் வந்து 2. இப்போ K equal to 4. அப்போ இங்க வந்து 4 4ன்னு வரணும். ஸோ 6 into J plus 2 பண்ணா நமக்கு ஆன்சர் 44 வரணும். அப்போ 6 into J வந்து நமக்கு என்னவா இருக்கும்? இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 44 minus 2 42.
ஓ 6ஓட மல்டிபிள் 42 வருமா? 6ஓட மல்டிபிள் எப்போ 42 வரும்? 6 7s are 42. அப்போ j equal to 7 வச்சா 6 7s are 42 plus 2 44. ஸோ இங்க வந்து 44 வருது. அப்போ எல்லாமே கரெக்ட் ஆகுது. ஸோ 7 k வந்து 4 into 6. ஆன்சர் என்ன வருது? 6 4s are 24. 6 7s are 42 plus 2 44. ஸோ ஜே கே அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே கே கரெக்டாக வந்துச்சு. ஜே ஈக்குவல் டு 7 அண்ட் கே ஈக்குவல் டு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அந்த மல்டிப்ளிகேஷனும் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். மாதிரி கிரிப்டோரிதம்ஸ் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு 1 2 3ன்னு நம்ம அந்த லாஜிக் படி பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணும் போது புரியும். பட் நீங்களா போடும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணுவீங்க. அதனால இந்த மாதிரி சம்ஸை அதிகமா போட்டு பாருங்க. அப்பதான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எல்லாம் வச்சு போடும்போது உங்களுக்கு நிறைய சம்ஸ் புதுசா கொடுத்தா கூட ஈஸியா சால்வ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.